பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த மாதிரி நினைக்கவே தம்பி. என்னடா நினைக்கல முதல்வர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் 2 ஆண்டுகளில் மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. ஆட்சிக்கு புதியவர்கள் என்பதால் எதிர்க்கட்சியான திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு புதியவர்கள் என்பதால் அவர்களுக்கு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கிறோம், அந்த காலகட்டத்தில் விமர்சனம் செய்ய மாட்டோம் என்று அறிவித்திருந்தார். ஆனால் இந்த 6 மாதங்களுக்குள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மேலும் மோசமடைந்து வருகிறது. பொதுமக்களுக்கு ஒருபுறம் சமூக விரோதிகளால் அச்சுறுத்தல் என்றால், மறுபுறம் ஆளும் தாவேகாவைச் சேர்ந்த சிலராலேயே பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தாவேகாவினர் மீது ஒப்பந்ததாரர்களை மிரட்டி லஞ்சம் பெறுதல், மாமூல் வசூல், பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் காவல் நிலையங்களில் பதிவாகியுள்ளன. சில இடங்களில் உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் தாவேகாவைச் சேர்ந்த நபர்களால் அச்சுறுத்தப்பட்டு பணம் பறிக்கப்பட்டதாகவும், புகார் கொடுக்க முயன்றவர்களுக்கு மேலும் அச்சுறுத்தல் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. பெண்களுக்கு எதிரான சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இத்தகைய சம்பவங்கள் தொடர்பாக பல காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சில வழக்குகளில் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற புகார்களும் எழுந்துள்ளன. இந்த நிலையில் சீர்காழி ஒன்றிய தாவேகா துணை செயலாளர் ஜில்லா மணி என்பவர் ஒரு முதியவரிடம் அத்துமீறும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றிய தாவேகா துணை செயலாளர் ஜில்லா மணி என்பவர் ஒரு முதியவரை ஈவு இரக்கமின்றி அராஜகத்தோடு நடந்து கொண்டு அதனை தன் கைபேசியில் வீடியோ மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்ததாக கூறப்படுகிறது. தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி காண்போரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எனும் நிலையில் வயதுக்கோ அரசியல் பதவிக்கோ அப்பாற்பட்டு இந்த செயலில் ஈடுபட்ட நபர் மீது உரிய விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கை வெறுமனே ஏடுகளில் மட்டுமல்லாமல் நடைமுறையிலும் காக்கப்பட வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட முதியவருக்கு உடனடியாக நீதி கிடைக்க சட்ட ரீதியான விரைவு நடவடிக்கை தேவை என்றும் சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நீ என்ன சொல்ற? ஆனா இந்த மாதிரி நினைக்கவே தம்பி. என்னடா நினைக்கல தம்பி. என்ன பண்ண போறீங்க? நான் வந்து ஹாயா படுத்திருப்பேன், இந்த சட்டை துவச்சி போட்டு குளிச்சிட்டு படுத்திருப்பேன். என் குடும்பத்தை அங்க கிளி உனக்கு மெயின்ல வீடு, பிளாட்ல ஒரு பிளாட் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.